சாரி சக்தி, நான் ஓப்பனா சொல்றேன். நான் உனக்கு மேட்ச் இல்லதான். பர்சனல் லைஃப் எல்லாம் விட்டு கொடுத்துட்டு உன்னையும் விட்டு கொடுத்துட்டு இந்த மாதிரி நியாயத்துக்கு நீதிக்கெல்லாம் நான் போராடிட்டு இருக்கேன். இதெல்லாம் சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. ஆனா நான் இப்படி இருக்கேன்றதுக்காக நீயும் இப்படித்தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சாரி சக்தி, எனக்கு தெரியும் உனக்கு இது எவ்வளவு சங்கடமா இருக்கும்னு எனக்கு தெரியும். அதனாலதான் இந்த விஷயத்துல நான் உன்கிட்ட எந்த ஹெல்ப்பும் கேட்கல. உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு மொத்தமா ஒதுங்கிட்டேன். அப்படியே நானும் ஒதுங்கி போயிடணும்னு நினைக்கிறியா நீ? பைத்தியம். உன்னால ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரையும் புரிஞ்சுக்க முடியும், ஆனா கட்டின புருஷன் என்ன புரிஞ்சுக்க முடியல. வீட்டுல நான் பேசாம இருக்கேன்னா அதுக்கு காரணம் ஒன்னே ஒண்ணுதான். நான் உங்க பக்கம் நின்னா அது உங்களுக்கு தான் கூடுதல் பிரச்சனையை கொடுக்கும். அவங்க எல்லாம் இப்படித்தானே எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நீ சொன்ன மாதிரி அந்த பொண்ணோட அப்பா இறந்து போனது என்ன பெரிய அளவுல பாதிச்சது உண்மைதான். அதனாலதான் இவங்க என்னை விட்டு உங்ககிட்ட பேச சொன்னாங்க. ஒரு பேருக்கு போனை போட்டு பேசினேன். ஜனனி, நீ சொன்னது எனக்கு நியாயம் பட்டுச்சு. அந்த நியாயத்தை இவங்க கிட்ட சொன்னா இவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. இவங்க என்னை வச்சு என் கண்ணு முன்னாலே உங்க எல்லாரையுமே கொடைவாங்க. அதனாலதான் நான் யார்கிட்ட எதுவும் சொல்லாம வெளியே கிளம்பி போயிட்டேன். ஒதுங்குற? நான் உன்னை காதலிக்கிறேன் ஜனனி. இன்னும் உனக்கு அது புரியல. உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஐ லவ் யூ ஜனனி. என்ன ஏன் சந்தேகப்படுற? என்னைய வச்சுக்கிட்டு அவங்க மறைமுகமாவோ நேரடியாவோ உங்களுக்கு எதுவும் எந்த குறைச்சலும் கொடுக்க கூடாதுன்னு தான் நான் ஒதுங்கியே இருக்கேன், எதுவும் பேசாம இருக்கேன். நான் உன் பக்கம் தாண்டி நிப்பேன். இந்த உலகத்துல எவன் குறுக்க வந்தாலும் நான் உன் பக்கம் தான் நிப்பேன்.